ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபா உங்களுக்கு சொல்ல வர மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 2 நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்யூட்டிவாக. சில பேருக்கு நீங்கள் ஃபுல் வீடியோவுமே பாருங்கள். உங்களுக்கான மெசேஜ் நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கலாம், நம்பர் 2ல் கூட இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபா சொல்ல வர மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த நம்பர் 1 சூஸ் பண்ண பர்சன் எல்லாருக்கும் இறக்கப்படுறவங்களா? அதாவது வந்துட்டு யாராவது ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா உடனே செய்கிறது, உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ செய்கிறது, இல்லை அப்படின்னா அவங்க கேட்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருது. அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு இருக்கோ இல்லையோ போய் ஹெல்ப் பண்ணுற பர்சனா அப்படின்னு சொல்லுங்கள். நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருந்தீங்கன்னா. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தாட் ரீசெண்டாக வந்திருக்கா, நான் எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறேன், எல்லோரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எனக்கான வாழ்க்கையில் அடுத்த லெவல் போக முடியலையே, எனக்கே எவ்வளோ கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்ருக்கேன், எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிறேன், ஆனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கான நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கடவுள்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பாபா உங்களுக்கு சொல்ல வந்த மெசேஜ் வந்து நீங்கள் இப்போது உங்களுக்கு அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறது எல்லாமே அது உங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் கிடையாது. அது வந்து உங்களுடைய கர்ம பலன், போன ஜென்மத்துடைய கர்ம பலன் தான் அந்த மாதிரி இருக்குது. பட் நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, மற்றவங்களுக்கு பசின்னு வர்றவங்களுக்கோ இல்லை வந்து உதவின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து இறக்கப்பட்டு நான் எப்படி செய்வேனோ அது மாதிரி நீ பண்ணுற. ஸோ நீயும் நானும் வேறல்ல. உன்னுடைய கர்ம பலன்களை தீர்த்து குறைச்சி உன்னை வந்து அடுத்த லெவல் கொண்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் கவலைப்படாத. உன்னுடைய கர்ம பலன்கள் 100% இருந்ததை உனக்கானதை வந்து அவர் வெறும் 15% தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். மீதி எல்லாமே அவர் எடுத்துட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கான மெசேஜ். அந்த கவலைகள் எல்லாமே சீக்கிரமாக நீங்கள் அந்த யோசனை பண்ணுறீங்க, எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன்னு. நீங்கள் நல்லதே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாபாவோட மெசேஜ். பாபா சொல்கிறாரு, நீயும் நானும் ஒன்று தான், ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். அவர் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து ரீசெண்டாக அதாவது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருந்துகிட்டே இருக்குது. எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு நான் இப்போது சிரிக்கிறேன், ஏன் வந்து இப்போ உங்களுக்குள்ள ஒரு அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலையா? கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏன் நான் அந்த இடத்துல கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை சொல்கிறாங்களா, ஏன் இப்படி ஆம்பளை மாதிரி நடந்துக்கிற, நீங்கள் ஃபீமேல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏன் நீ வந்து இப்படி ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துக்கிற அப்படி கேட்குறாங்க. இல்லை மேல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எதுக்கு உனக்கு இவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டியா அந்த மாதிரி உங்களை கேட்குறாங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் வேணும்னு பண்ணலை, பட் ஏதோ ஒரு எனர்ஜி ஷிஃப்ட்னால நீங்கள் ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் யோசிக்கிறீங்க, ஸோ நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ, சங்கடப்பட்டிருப்பாங்களோ அப்படி யோசிக்கிறவங்களா இருக்கீங்களா? எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பாபா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து உன்னோட எனர்ஜி நீங்கள் வந்து உங்களுக்கு ரேக்கி தெரியும் அப்படின்னா நீங்கள் ரேக்கி ஹீலிங் பண்ணுங்கள், இல்லாட்டி சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கோவம் வர முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக, இப்போ இந்த வார்த்தை பேசினா இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதனால் சால்வ் ஆகுமா, இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்குமான்னு சொல்லிட்டு கோவம் வரும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெளியே போயிடுங்க. அந்த இடத்த விட்டு அந்த கோவத்தை உண்டாக்குற அந்த பிளேஸை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. உங்களுக்கான இது வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, எனக்கு ரேக்கியும் தெரியாது, எனக்கு சக்கரெல்லாம் பேலன்ஸ் பண்ண தெரியாதுன்னா சரணடைஞ்சிருங்க. உங்களுடைய கடவுள்கள் கிட்ட பாபா சொல்கிறது உங்களுக்கு பாபா ரொம்ப பிடிக்கும்னா பாபாட்ட சரண்டர் பண்ணிடுங்க. என்னோட லைஃப், என்னோட சொல், என்னோட செயல் எல்லாமே நீ தான், நீ பார்த்துக்கோ என் லைஃப்பை அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. முழுசாக ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் சரணடையணும். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய குலதெய்வங்களோ எந்த தெய்வத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட உங்களுடைய லைஃப்பை விட்டுருங்க. அவங்க கேரி பண்ணிட்டு போவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த பேலன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறதுல யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ உங்களுக்கு சொல்கிறது பாபா வந்து நீ சரண்டர் பண்ணிடு, என்கிட்ட சரண்டர் பண்ணிவிடு, நீ ஃப்ரீயாக இரு அப்படிங்கிறது தான் பாபா வந்து சொல்கிறாரு. ஹோப் யாருக்கு எப்படி உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.